காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப எது கத்துனா அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி ரிட்டர்ன் போவாங்க? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கிளி ஏன் பச்சையா இருக்கு? யாருக்காச்சும் தெரியுமா? ஏன்னா அதை யாரும் சரியா வேக வைக்கல. அதனால தான் கிளி பச்சையா இருக்கு. இந்த மொக்க காமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. காதலிக்கிறவங்க ஏன் எப்போ பார்த்தாலும் பொய்யே பேசுகிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க தான் மெய் மறந்து காதலிக்கிறாங்கல்ல, அதனால தான். இந்த மொக்க ஜோக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எல்லார் வீட்லேயும் திட்டும்போது 7 கழுத வயசாகுது 7 கழுத வயசாகுதுன்னு திட்டுறாங்களே, அப்போது ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு இருக்கும்? உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தலைவலி வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? தலை தான். கோழி ஏன் முட்டை போடுது? உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா? ஏன்னா அதுக்கு 1 2 3 தெரியாதான், அதனால தான் அது முட்டை போடுது. மொக்க காமெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் அவரோட மோதிரத்தை காலில் போட்டு இருந்தாராம். ஏன் தெரியுமா? ஏன்னா அது 1/4 பவுன் மோதிரமா, அதனால தான். மொக்க ஜோக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மிஸ் ஒரு பையன்கிட்ட கேட்டாங்களாம், சர்க்கிள் அறிவாளியா இல்லை ஸ்கொயர் அறிவாளியான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் ஸ்கொயர் தான் அறிவாளின்னு சொன்னானா. மிஸ்ஸு கேட்டாங்களாம், எப்படி சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, ஏன்னா ஸ்கொயருக்கு தான் 4 மூளை இருக்குல்ல, அதனால தான் அப்படி சொன்னாங்க. மொக்க காமெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருத்தர் கடைக்கு போயிட்டு ஊசி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது பாதி வழியிலேயே அந்த ஊசி வெடிச்சிடுதான். ஏன்? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிங்கம் தண்ணி குடிக்க போச்சான். அப்போது அங்கே ஒரு போர்டில் ஏதோ எழுதி இருந்துச்சான். ஆனால் அந்த சிங்கத்துக்கு அது படிக்க தெரியலையாம். அதனால் அந்த சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கூப்பிட்டு படிக்க சொல்லிச்சான். அந்த சிங்கமும் படிச்சிச்சான். படித்த உடனே எல்லா சிங்கமும் சேர்ந்து ஊருக்குள்ளே போயிடுச்சுங்களாம். ஏன்னா அது சிங்கப்பூரான். முக காமெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எல்லா ஆற்றுலையும் மீன் பிடிக்கலாம், ஆனால் ஒரு ஆற்றுல மட்டும் மீன் பிடிக்க முடியாது. அது எந்த ஆற்று தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்கூலில் சார் ஒரு பையன்கிட்ட கேட்குறாராம், ஏண்டா தலைவலின்னு ஒரு நாள் லீவ் எடுத்த, ஓகே, ஏண்டா கால் வலின்ட்டு 2 நாள் லீவ் எடுத்த அப்படின்னு கேட்குறாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானாம், சார் தலை ஒன்று தானே சார் இருக்குது, கால் 2 இருக்குல்ல சார் அப்படின்னு சொன்னானா. காமெடி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புளி ரசத்துக்கு புளி போடுவாங்க, மிளகு ரசத்துக்கு மிளகு போடுவாங்க, தக்காளி ரசத்துக்கு தக்காளி போடுவாங்க. அப்போது அதிரசத்துக்கு என்ன போடுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம பேனாவை வச்சு எல்லா எழுத்தும் எழுதலாம், ஆனால் ஒரு எழுத்து மட்டும் எழுத முடியாது. அது என்ன எழுத்து தெரியுமா? தலை எழுத்து. காமெடி பிடிச்சா லைக் பண்ணு. ஸ்கூலில் தமிழ் ஆசிரியர் ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, ராமாயணத்தில் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் அழுதுகிட்டே இருக்கானாம். மிஸ்ஸு கேட்டாங்க, ஏண்டா அழுகிற, வில்லு உடைச்சது யாருன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, மிஸ் சத்தியமாக அதை நான் உடைக்கல மிஸ் அப்படின்னு சொன்னானா. அப்படி வச்சாலே தங்க செயினை உருக்குனா தங்கம் வரும், வெள்ளி செயினை உருக்குனா வெள்ளி வரும், ஆனால் சைக்கிள் செயினை உருக்குனா சைக்கிள் வருமா? அம்மாவோட ஃப்ரெண்டை அம்மானு கூப்பிடலாம், அப்பாவோட ஃப்ரெண்டை அப்பான்னு கூப்பிடலாம், ஏன் தங்கச்சியோட ஃப்ரெண்டை கூட தங்கச்சின்னு கூப்பிடலாம். பொண்டாட்டியோட ஃப்ரெண்டை பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா? ஒரு அம்மா அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்டா முடியை இவ்வளோ நீளமாக வளர்த்துக்கிட்டு லப்பர் பேண்டெல்லாம் போட்டுட்டு அலையிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொன்னான்னா, இப்போ இதுதாம்மா ஃபேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், அதை நாயே நேற்று உங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க உன்னை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொன்னாங்களாம். பாய். ஒரு பொண்டாட்டி அவங்களோட புருஷன்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க சொர்க்கத்தில் வந்து புருஷனோ பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியாதாமங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த புருஷன் சொன்னாராம், அதனால தாண்டி அதுக்கு பேர் சொர்க்கம்னே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், மச்சான் எனக்கு ஒரு 10 ரூபாய் இருந்தால் கொடுடா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்கிட்ட சுத்தமாக இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், பரவாயில்லடா குடுடா நான் சுத்தப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னானான். கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய். 24 மணி நேரமும் ஓடும் கடை என்ன கடை? உங்களுக்கு தெரிஞ்சா
கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கிராமத்து பொண்ணுக்கிட்ட ஒரு நகரத்து பையன் போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? கம், நாட்டி, வெல்கம் ஆர் பிஞ்ச் ரூம். புரியல? நான் சொன்னதை ஃபாஸ்ட்டாக படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். பாய். ஒரு டாக்டரு பேஷண்ட் கிட்ட சொல்கிறாரு, உங்களோட கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் கேட்குறாங்க, எப்படி டாக்டர், நான் தான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி அது ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டாராம். மொக்கஜக் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய். ஒருத்தன் நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற கிணத்து தண்ணியில் எடுத்து குளிச்சானான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் கையில் ஹமாம் இருந்துச்சான். ஹமாம் இருக்க பயமேன். மொக்கஜக் பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய். ஏபிக்கு போர் அடிச்சா என்ன செய்யும்? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். இஎஃப்க்கு ஜுரம் வந்தா எங்க போகும்? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஏபிசிடி லெட்டர்ல ஆர்எஸ்க்கு தலை வலிச்சா என்ன பண்ணும்? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். நம்மெல்லாம் எதுக்கு படம் பார்க்க தேட்டர் போகிறோம் தெரியுமா? ஏன்னா தேட்டரால் வீட்டுக்கு வர முடியாதுல்ல, அதனால தான். கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இப்போ கோயம்புத்தூர் வந்திருக்கேன். எதுக்கு தெரியுமா? ஏன்னா கோயம்புத்தூரால் என்கிட்ட வர முடியாதுல்ல, அதனால தான். பாய். நம்ம ஏன் கேக் சாப்பிட்றோம் தெரியுமா? சாப்பிட்லன்னா கேக்கு வேஸ்ட் ஆகிடும்ல, அதனால தான். பாய். அக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து குத்துங்க. இதோ உங்களுக்காக. ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஏன் மூக்கை ஏண்டா உடைக்கிறீங்க? ஒரே ஒரு தடவை கேட்குறாங்கல்ல, உங்களுக்காக ஒரே ஒரு குத்துது. ஓகே. கடவுள் ஒரு மனுஷங்கிட்ட கேட்டாராம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுப்பா அப்படின்னாராம். அதுக்கு அந்த மனுஷன் சொன்னானா, எனக்கு தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ரோடு போடுங்க அப்படின்னாராம். கடவுள் சொன்னாராம், கடலில் எப்படிப்பா ரோடு போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மனுஷன் சொன்னானா, அப்போது என் மனைவி நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கணும், நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும், எதிர் பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கடவுள் சொன்னாராம், நான் ரோடே போட்டுறேன்ப்பா, சிங்கிள் ரோடு வேணுமா டபுள் ரோடு வேணுமான்னு கேட்டாராம். பாய். பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் என்னால் 2 இட்லி கூட முழுசாக சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் சொன்னார், என்னால் கூட தான் 2 இட்லி முழுசாக சாப்பிட முடியாது, புட்டு புட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காமெடி செலக்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, சுத்தம் சோறு போடுன்னு சொல்லி, அப்போ குழம்பு யாருங்க ஊற்றுவா? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். 2 ஃப்ரெண்டு பேசிக்கிட்டாங்களாம். ஒருத்தர் கேட்குறாராம், டே நேற்று உனக்கும் உங்கள் அம்மாக்கும் சண்டை வந்துச்சே, நீ யார் பின்னாடிடா நின்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொன்னாராம், டே போடா, நான் பத்திரமா பீரோ பின்னாடி போய் நின்னேன் அப்படின்னு சொன்னாராம். 2 பேர் பேசிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் கேட்குறான், மழை வரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்கிறான், மேகமாக இருக்கும் அப்படின்னா. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை மழை வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் லைக் பண்ணுங்க. பாய். லவ் மேரேஜுக்கும் அரேஞ்ச் மேரேஜுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? லவ் மேரேஜுன்றது நாமளாக போய் கிணத்துல குதிக்கிறது, ஆனால் அரேஞ்ச் மேரேஜுன்றது 10 பேர் சேர்ந்து நம்மளை கிணத்துல தள்ளி விடுறது. பாய். நாம் ஏன் தலையில் ஹெல்மெட் போடுறோம் தெரியுமா? ஏன்னா ஹெல்மெட்டை காலில் போட முடியாதுல்ல, அதனால தான். பாய். உங்கள் கிச்சனும் இந்த மாதிரி சுத்தமாக இருக்கணுமா? அப்போ டெய்லியும் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஒரு பொண்டாட்டி அவங்களோட புருஷன்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க சொர்க்கத்தில் புருஷனோ பொண்டாட்டியும் சேர்ந்து வாழ முடியாதாமங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த புருஷன் சொன்னாராம், அதனால தாண்டி அதுக்கு பேர் சொர்க்கம்னே வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ட்ரெயின் எங்கே போகுது? தண்டவாளத்தில் போகுது. ஸ்கூலில் ஒரு சார் ஒரு பையனை எழுப்பி, உங்கள் அப்பா பேர் என்ன இங்கிலீஷில் சொல்கிறா அப்படின்றாரு. அதுக்கு அந்த பையன், எங்கள் அப்பா பேர் கிங் கவ் மில்க் அப்படின்னு சொல்கிறான். அவர் சொல்கிறாரு, கிங் கவ் மில்கா, எனக்கு புரியலடா, தயவு செஞ்சு தமிழ்லேயே சொல்லு அப்படின்றார். அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா பேர் ராஜ கோபால் அப்படின்றான். கொஞ்சம் பிடிச்சா லைக் பண்ணுங்க. கால் வலின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே டாக்டர்கிட்ட சொல்கிறாரு, டாக்டர் எனக்கு வலது கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறாராம். அதுக்கு டாக்டர் சொல்கிறாரு, வயசாகுதுல அப்படி தான் வலிக்கும் அப்படின்னு சொன்னாராம்.
அதுக்கு பேஷண்ட் கேட்குறாங்க, அப்போ என் இடது காலுக்கும் அதே வயசு தான் டாக்டர் ஆகுது, ஆனால் அந்த கால் வலி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை டாக்டர் செலக்ட் பண்ணுங்க. 70 வயசான ஒருத்தர் அவரோட மனைவியை செல்லம், டார்லிங், ஸ்வீட் ஆர்ட்னு கூப்பிட்டுட்டு இருந்தாராம். அப்போ அந்த வழியா வந்த ஒருத்தர், ஐயா இந்த வயசுலயும் உங்க மனைவி மேல உங்களுக்கு இவ்வளோ பாசமா ஸ்வீட் ஆர்ட், டார்லிங், செல்லம்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அட நீ வேறயா, அவ பேர் மறந்து 10 வருஷம் ஆகுது, அவகிட்ட போய் கேட்கறதுக்கு பயமா இருக்கு, அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஜோக் பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய். ஒருத்தர் டாக்டர் கிட்ட போயிட்டு, டாக்டர் என் மனைவி நைட்டெல்லாம் தூங்கவே மாட்றா, முழிச்சு பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டாக்டர் கேட்குறாரு, இது எப்போல இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அவ தங்கச்சி என் வீட்டுக்கு வந்ததுலேருந்து டாக்டர் அப்படின்னு சொல்றாரு. இதை செலக்ட் பண்ணுங்க. பாய். ஒரு டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்றாரு, உங்களோட கிட்னி ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பேஷண்ட் கேட்குறாங்க, எப்படி டாக்டர், நான் தான் என் கிட்னியை படிக்க வைக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி அது ஃபெயில் ஆகும் அப்படின்னு கேட்டான். செலக்ட் பண்ணுங்க. பாய். ஏன் எல்லா சுப நிகழ்ச்சிகள்லையும் வாழை மரம் கட்டுறாங்க அவங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அது கட்டலைன்னா விழுந்துரும்ல, அதனாலதான். செலக்ட் பண்ணுங்க. பாய்.